சிவன் பார்த்து ஜடா மூலத்தில் அடக்கி ஒரே ஒரு ரோமத்தை பூமியில் எடுத்து விட்டு இன்னைக்கு பாருங்க சிவனுடைய படம் இருந்தா அதுல இருந்து ஒரு தண்ணீர் அப்படி ஊத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒரு ரோமத்தை தான் எடுத்து விட்டாரு சிவபெருமான். அந்த ரோமத்தின் வழியா பூமிக்கு அந்த கங்காதேவி வந்து பகீரனுடைய மூதாதையர் ஆத்மா சாந்திகளுக்கு காரணமா ஆனவதை காணாம செய்தார். சொல்லக்கூடியவன் ஞானத்திலே கை வைத்தாலும் பஸ்மமாக்கறவன்ற வரத்த வாங்கி அராஜ வழி ஆண் வைத்திருச்சார். கடைசில தான் தரல தானே கேட்சவன அன்கலையா. காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த நாடகத்துடைய கதை பாடலை பாடிவிட்டு நீ பேசலாம். என்ன போன பிரச்சனை? ஏ சாமி நான் கேக்குறேன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? கதை தெரியாதா? என்னமா பேசுற நீ? கதை தெரியாது. பாப்பா அப்படினா ஒண்ணு பண்ணுங்க. பாப்பா இல்லையா அவர் என்ன சொன்னாரு பாரியா? கதை நடத்தணும் காலத்தையும் நேரத்தையும் அறிந்து நம்ம கதை பாடல பாடிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம் பேசுவோம் தான் சொன்னாரு. அதாவது இதோட முடிச்சுக்கோன்னு கூட சொல்லல. அவசரப்படக்கூடாது. இல்ல அவருக்கு தெரிஞ்சா பேச மாட்டாரா? அவர் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறாரு. பண்ணுங்க நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க ஒத்துக்கங்க. எதுக்கு? உங்களை விட ஒரு கதை கூட பேசுங்க சும்மா இல்ல. ஒத்துக்கங்க சாமி. அதுதான் பெரிய மனுஷன். அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். மனசு கஷ்டமா இருக்கும். ஐயோ நெஞ்சில குத்திக்காதமா. அதனால நீங்க தோத்துட்டீங்கன்னு ஒத்துக்கங்க. எனக்கு அது போதும். ஆஹா என்ன ஒரு நல்ல எண்ணம் பாத்தீங்களா? அந்த மாதிரி ஜெயிச்சுன்னு சொல்ல கூடாதா? நான் தோத்துறேன். போர்த்திக்கிட்டு படுத்தாலும் ஒண்ணு படுத்துக்கிட்டு போர்த்தினாலும் ஒண்ணுதே. நீ ஜெயிச்சாலும் ஒண்ணுதே நான் தோத்துன்னு சொன்னாலும் ஒண்ணுதே. எல்லாம் ஒண்ணுதே. பைசைக்கு வாங்கியாதே. சொற்பனங்கி ஆனப்படி தலைந்தார். அப்படிப்பட்ட சொற்பனங்கி லட்சுமணன் மூக்கறுத்து காதறுத்து கொங்கையத்து கூந்தெடுத்து அனுமதி காணாமதி சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜவணி ஆரம்பித்திருச்சார். பிரம்மன் கையில அமெரிக்கலையா தாரகை ஆனப்படி தலைந்தார். அப்படிப்பட்ட தாரகை ராம லட்சுமணன் அடித்து அங்கே அனுமதி காணாம செய்யா. பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடியவன் அழிவே கிடையாதுங்கிற வரத்தை வாங்கி அராஜவணி ஆரம்பித்திருச்சார். கடைசி மகாவிஷ்ணு கையில அமெரிக்கலையா. பரவாயில்ல நீ நிறைய பேசுவ நானும் நிறைய பேசுறேன். என்னமா அவளுக்கு பிரச்சனை? நான் கேக்குறேன் என்ன உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? நான் கதையை நடத்தணும். கதையை நடத்தணுங்கிறேன். அவர் என்ன சொன்னார் முதல்ல? நான் கூட முதல்ல பேசும்போது தெரியலன்னு தான் நீ சொல்ற மாதிரி நான் நினைச்சேன். நானே அப்படித்தான் லேசா இடம் போட்டதான் சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி பேசினாரு. அவருக்கு தெரியுது கதை தெரியுது. அவர் கதையை நடத்தணும்னு நினைக்கிறாரு. நீங்க என்னமா ஏங்க என்னமா நீ நினைக்கிறா? அவர் என்ன நம்ம வீட்டுல உட்காந்து பேசுறாங்க கிள்ளிக்கிறீங்க என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு தெரிஞ்ச பேச மாட்டாராமா? நான் உன் வாயை பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னை ஏதாவது பெருமையா பேசுறேன். நீ என்னை பெருமையா பேசி என்னை போட்டு கொடுக்குற உன்னை கொண்டே விடுவேன். இல்ல பச்சை பிள்ளை வேணுமா? உங்களுக்கு இதுக்கு மேல தெரியாதா இதுக்கு மேல தெரியாதா? தெரிஞ்சா பேசுவாரு. அப்படின்னா அதுதான் கதையை நடத்த நேரத்தை பாக்குறேன். என்ன சொல்லணும்? நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க ஒத்துக்குங்க. அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். மனசுக்கு கஷ்டமா இருக்கும். நீங்க தோத்துறீங்கன்னு ஒத்துக்கங்க. எனக்கு அது போதும். இரண்டு போது அதனால ஒண்ணு இல்ல. ஒரு நாடகம் நல்லபடியாக நடக்க வேண்டுமானால் விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை, கெட்டு போவர்கள் விட்டு கொடுப்பதில்லை. அதனால இந்த மேடையிலே இந்த இடத்திலே இந்த வள்ளியே சென்றுவார்கள் வென்றுவார்கள். நாளைக்கு கண்டிப்பாக கார்ல வந்துருங்க. வந்ததும் போயிடலாம். 10 மணிக்கு வந்துருங்க. கரெக்டா ஊருக்கு 10 மணிக்கு ஊருக்கு வந்துட்டா போதும். கைலாசநாதர் கோயில் அறதாயிரம் சும்மா 10 கிலோமீட்டர் வந்துடலாம். வந்தது நீங்க வந்து போயிடலாம். ஆமா. அதனால இந்த வள்ளி நாயகம் இந்த மேடையிலே வெற்றி பெற்றதாக இருந்துட்டு போகிறது. நீங்களே வெற்றி பெற்றாக இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா வெட்டி வெட்டுச்சுன்னு நான் சொல்லிட்டு கொடுக்குற பணத்தை வாங்கி நான் கொண்டே கடையில் அரிசி வாங்கி அதை காய வச்சு அரிசியை போட்டு வடித்து சமைச்சு அதுக்கு சாம்பார் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டு இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் இருக்கேன். யாருடைய வாழை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, இனிமேல் என்றுமே கிடையாது. எமக்கு வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர எவருடைய காலடியில் வீழக்கூடாது என்பது எனது தெய்வம் பெருமாள் கொடுத்த கட்டளையை நான் நிறைவேற்றுவேன் நிச்சயமாக. என்ன நீ ஒரு ஆள் தோத்துட்டோம்ங்கிற நீ இன்னொரு வரைக்கும் இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா ராட்சசியா மாற வேண்டிய தன்மை ஏற்படும். ஏன் என்னதுக்கு முன்ன பின்ன சமய கட்டு பக்கம் போயிருக்கணும். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும். நீங்க சமைக்கிற லட்சணம் தான் தெரியுதே இதுலயே.
அப்படி போயிருந்தா ஏமா ஒரு வாரம் பட்டி எப்படிமா நீ சாக்கு நல்லா தெரியுது நான் சும்மா இருக்கேன் இருமா அவர் சமைக்கிற லட்சணம் எப்பவே தெரியுதுன்னு சொல்றீங்க அரிசி வச்சு சமைச்சு எல்லாம் போட்டாரு கடைசில உப்பு போட மறந்துட்டாருல அப்புறம் எங்கிட்டு விளக்கமா சாப்பிடணும்னா தானே உப்பு போடணும் அவர் சமைச்சா யாரு சாப்பிடுவா அது உப்பு போட்டான்னா போடாட்டி என்ன சரி சரி உப்பை போட்டு எவ்வளவு உப்பு போடணும் தெரியாது அதனால உப்பு போட்டு சரிசமம் போடணும் பார்க்கலாம் பேசுங்கள் பார்க்கலாம் இவ்வாறு மந்திரை ஆணவப்படி தந்தா அப்படிப்பட்ட மந்திரையை மகாவிஷ்ணு சக்கரதையை விட்டு ஆணவத்தை காண வைக்கலையா சமயத்துல நிறைய பேரு ஆணவம் பண்ணி அராஜம் பண்ணி செத்தவங்க இருக்காங்க அதனால இதுக்கு மேல நம்ம வேற பேசுவோம் காலத்தையும் நேரத்தையும் கருதி சங்கரனுடைய பாடலை பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக ஞான நிலை பாட்டை வினயம் பண்றாங்க இதெல்லாம் அதாவது கர்நாடிக் சினிமா பாடல் இல்ல இது கர்நாடிக் பாட்டு ஏமா என்ன கேட்டுங்க அத்தா என் சகோதரிகளா இருக்கீங்க நீங்க இருந்த பிள்ளைய பெற்று வளர்க்குறீங்க பெத்து விட்டுருக்காங்க வர தொல்லையை பெத்து விட்டுருக்காங்க பிள்ளைய பெக்கிறதில்ல ஏமா கேட்குறேன் என்ன சோறு வீட்டில் போய் கேட்க போனோம்னா பசிக்குதுமா சோறு இருக்கா என்ன சாம்பார் என்ன ரசம் என்ன வீட்டுக்கு பொடிக்கு போயிட அடிக்குமா அவன் வீட்டுக்கு வந்தா என்ன பேசுற பாரு என்னன்னு இந்த ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும் நாயகம் ஒரு விஷயம் சாமி எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது என்ன அந்த ஒரு விஷயங்கிற வார்த்தையை விட்டுரு முதல்ல இந்த வேலை ஒரு விஷயம் ஒரு விஷயனோட எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது அது என்ன நீங்க கேளுங்க என்னன்னு சொல்லு இந்த உலகத்திலே ஒன்றுக்கு தான் சிறப்புன்னு நான் நினைக்கிறேன் யாரு நான் சொல்றேன் எப்படி நீ ஒன்று சிறப்பாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு ஒண்ணுக்கு தான் சிறப்பு சபாஷியா எல்லாத்தையும் சுருக்கி கொண்டாந்து எல்லாம் நிப்பாட்டிட்டா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்ப ஒண்ணுதான் சிறப்பு உலகத்துல ஒன்றுதான் மாற்றுக்கத்தே இல்ல இல்ல சாமி இதுல மாற்றுக்கத்தே இல்ல சொல்ல ஏத்துக்கிற மாதிரி இருக்குல்ல விளக்கம் சொல்லுது இல்ல நீங்க எல்லாம் அங்கிட்டு சாதா போடுவீங்க மக்கள் மத்தியில நான் சொல்லி நிரூபிக்கிறேன் ரெண்டுக்கு தான் சிறப்பு ரெண்டுக்கு தான் சிறப்பு எப்படி 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 சிறப்புங்கிறீங்க உலகத்திலே தாய் வழி தந்தை வழி என்று சொல்லக்கூடிய ரெண்டு மரபுகள் இருந்தாத்தே மூன்றாவது ஒரு குழந்தையை உற்பத்தியாக ஒரு ஆண் ஒரு பெண் இருந்தால்தான் உலக உற்பத்தியாக இந்த ஜீவன்ல எந்த ஜீவனா இருந்தாலும் கூட ஆண் என்றும் பெண் என்றும் இருந்தால் இரண்டு மரபுகள் இருந்தாலே மூன்றாவது ஒன்று உருவாகும் என்பது அது மட்டுமா பள்ளம்னு ஒண்ணு இருந்தாத்தே மேடுன்னு ஒண்ணு இருக்கும் இருக்கும்ல ஒரு மனிதன் வாக்கிலே பகல்னு இருந்தாத்தே இரவுன்னு ஒண்ணு தூங்க முடியும் இரவும் இருந்தாத்த பகல் என்பது அதைவிடியா ஒரு மனித வாழ்க்கையில இன்பமாகவே இருந்து முடிந்தால் துன்பம்னா என்னன்னு மனுஷன் தெரியாம போயிருவான் துன்பம் ஒன்று இருந்தால் இன்பம் என்று என்ன தெரியாம இன்பமும் துன்பமும் கலந்துள்ள வாழ்க்கை அப்ப இன்பம் துன்பம் ரெண்டு இருள் ஒளி ரெண்டு பள்ள மேடு நின்று அதைவிடியா இப்ப நீ அதை விட இப்ப நீங்க இருக்கீங்கன்னு அன்னைங்கிற ஒரு பட்ட ஒரு மனுஷனுக்கு வருதுன்னா தம்பின்னு ஒருத்தர் பிறந்தாத்தே அண்ணங்கிற பட்ட வர அப்ப அண்ணன் தம்பிங்கிறது இருந்த அண்ணன்னா தம்பி தம்பின்னா அண்ணன் இருள்னா ஒளி பள்ளம்னா மேடு ஆண்னா பெண்ணு என்ற இரண்டு மரபுகள் இருந்தால் மட்டுமே உலகத்துல வெற்றி வர முடியும் வெற்றி வர முடியும் வெற்றி வர முடியும் பொய் போல இருக்கு உண்மைதான் நாங்களே வரவேற்கிறோம் பாத்தீங்களா உன்னை வாழா போனது தப்புனே நாங்க ரெண்டு பிறப்பால் வேறுபட்டோம் ஆனால் ரத்தத்தால் ஒன்றுபட்டோம் இழிச்சு பாரு ரத்தத்தை அவர் ரத்தம் என் ரத்தம் ஒண்ணு நாங்கெல்லாம் கூட பிறக்காத ஒண்ணுதான் ஒரு தாயை பிறக்கல ஆனா அண்ணன் தம்பி புரிஞ்சுக்கிட்டியா இப்ப புரிஞ்சுக்கிட்டியா ரெண்டுக்கு தான் சிறப்பு நான் இப்ப கேக்குறேன் அப்படி பார்த்தா மூணுக்கு தான் சிறப்பு கலதிங்க பச்சா ரெண்டுக்கு சிறப்பு மூணுக்கு தான் சிறப்பு இல்லையன்றே எப்படி மூணுக்கு சிறப்புன்னு சொல்லு சூரியன் சந்திரன் அக்னி என்று சொல்லக்கூடிய முச்சுடர் இல்லைனா பகல பார்க்க முடியுமா அந்த சுடர் ஒளி ஒளின்னு ஒண்ணு இல்லைனா இந்த பகலை நீங்க பார்க்க முடியுமா இரவையும் பார்க்க முடியுமா பகலையும் தான் பார்க்க முடியுமா கலைமகள் அலைமகள் மலைமகள் முப்பெரும் தேவேரும் இல்லைனா நீங்க எங்க வர முடியுமா பிரம்மா விஷ்ணு சிவபெருமான் மூர்த்திகள் இல்லைனா நீங்க எங்க வர முடியுமா ஐயோ எத்தனைக்கு சிறப்பு மூணுதாயிரம் சொல்ல நீ பயங்கரமா மூன்றுக்கு தான் சிறப்பு போங்க
போய் கை கொடுத்துருவாங்க. வாங்க சாமி கை யாருக்கு? அண்ணே. பிறப்பால் வேறுபட்டும் அண்ணே ரத்தத்தால் ஒன்றுபட்டும். யாரு? உங்க அண்ணன். வேற அண்ணன். இந்த முள்ளவரி பேரை நான் பார்த்ததே இல்லை. அந்த அண்ணன் சாமி பக்கத்தூர். ஏய் பக்கத்துல நொக்கத்துல கொன்னே விடுவேன். போய் தனியா. பிறப்பால் வேறுபட்டும் ரத்தத்தால் ஒன்றுபட்டும். நீங்களே ரத்தத்தை அறுத்தவங்களுக்கு காவு கொடுத்துட்டு போயிருவேன். வெள்ளம் யாருமே தெரியல. இன்னைக்கு தான் புதுசா பெட்டிக்காரனே நான் பாக்குறேன். இப்பதான் தெரியும் சொன்னியா அண்ணன் நீ? ஏய் உங்களெல்லாம் யாருமே தெரியாது. பெட்டி புதுசா யாருக்கு பெட்டிக்காரன் போட்டது? யார் இருந்தாலும் போட்டது? ஏதாவது வாயை புத்து அடிச்சு விடுவேன். நல்ல வேலைக்கு வந்து சேர்ந்தா. மூன்றுக்கு தான் சிறப்பு என்பதை குறி ஞான நிலைதானே. சிறப்பா? அப்படி பார்த்தா 4க்கு சிறப்பு. எப்படி இருமா நம்ம வைக்கிறேன். இதே பக்கம் என் பக்கம் திரும்ப வைக்கிறேன். 4க்கு தான் சிறப்பு. இங்க பாருங்க, ரிக்யாசுர் சாமாதர்சனுடைய 4 வேதங்கள் இல்லைன்னா புராணம் எழுத முடியாது, இதிகாசம் எழுத முடியாது, இலக்கியம் எழுத முடியாது. 4 இருக்கணும். இந்த அளவுக்கு பேச முடியாது இந்த புராணத்தை. அதபடியா இருந்தா 4 போயிருக்கணும். போனா 4 வழியில போகணும். அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசகர், திருஞானசம்பந்தர் இந்த 4 பேர் இல்லைன்னா என்னைக்கும் அவர் வழியில சென்றால் பெருமை கிடைக்கும். 4 இருக்கணும். யாரு? மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த 4 பார்த்த நல்லது நடக்க. அதை விடுங்கயா. ஒரு மனுஷன் பிறக்கிறான், வாழ்றான், நல்ல வெற்றி பெறான், கடைசியில இறக்கிறான். ஒருவர் இறந்தால் அவனை தூக்கி வரணும்னா 4 பேர் இருக்கணும். அந்த 4 பேர் தான் அவனை கூட சேர்க்கிற இடத்துல சேர்க்க முடியும். அந்த 4க்கு பெருமை இருக்கிறது. அதை விடுப்பா. இந்த நாடகம் நல்லபடியா நடக்குன்னா பெட்டி, மிருதங்கம், ஆல்ரவுண்டு, தாளம் இந்த 4 பேர் இல்லைன்னா ஒரு நாடகத்தை சொல்லியா? ஒரு 4 பேர் இருந்தா ஒருத்தர் கொண்டு இடுகாடு சேர்க்க முடியும். 4 பேர் இருந்தா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். மாதா, பிதா, குரு, தெய்வம் 4 இருந்தா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். ஒரு நாடகம் நடக்குன்னா 4 பேர் இருக்கணும். வேகமா இதுக்கு மேல உதாரணம் தேவையா? இந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க சாமி. பக்க மேலத்துக்கு ஒரு உயர்வு கொடுத்து 4 பேர் இருந்தாத்தான் இந்த நாடகம். யார் நல்லவளே கெட்டவள 4 பேர் இருக்கணும். என்ன பேச்சு பேசினாலே எங்க பிள்ளைகளை ஏன் பக்கம் எடுத்துவேன். ரொம்ப நன்றி சாமி. எங்களை பெருமைப்பட்டு பேசியிருந்தேன்னா மன்னிச்சிரு. என்ன மன்னிப்பு கேட்கலாமா நீங்க? தப்பா உங்களை வாழ பேசுறது தப்பு தானே. போதுமா போதுமா? அப்படி பார்த்தா 5க்கு தான் சிறப்புங்கிறேன் நான். எப்படிமா 5க்கு சிறப்பு? ஆமா, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்று சொல்லக்கூடிய பச்சை பூதங்கள் இல்லைன்னா இந்த உலகம் எங்கவா? ஆனா உலகத்தை விடுங்க, இந்த உடம்பு எங்கவா? ஐயோ ஐயோ ஆளுக்கு சிறப்பா. என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஒரு மனிதன் பிறக்கிறான், பிறந்ததுக்கு அப்புறம் சாதிக்கிறான், சாதிச்சதுக்கு அப்புறம் இறக்குறான், இறந்ததுக்கு அப்புறம் 4 பேர் இருந்தாதான். ஐயோ உங்கள மாதிரி ஒரு அறிவாளியை பாத்துக்கனா? 5ஆவதா ஒரு குணம் ஒருத்தன் மேல இருந்தா தான் 4 பேர் தூக்கிட்டு போவாங்க தெரியுமா? வெறுக்கட்டையை தூக்கிட்டு போவீங்க நீங்க. 5ஆவது செத்து கிடந்தாத்தே செத்து கிடந்தாத்தே. ஆமா அப்புறம் சரி அதை விடுங்க சாமி. 5க்கு தான் பெருமை. அதை விடுங்க. பெட்டி, மிருதங்கம், ஆடத்து, தாளம் 4 பேர் இல்லைனா நாடகத்தை கொண்டு போக முடியாது. நீங்க உங்கள மாதிரி ஒரு ஆளை பாத்துக்கணும் நானு. ஐயோ ஐயோ. முருகப்பெருமான், வள்ளி நாயகம், நாரத மகரிஷி, பப்புனு, டான்சர் 5 நடிகர்கள் இல்லைன்னா நாடகமே நடக்காது தெரியுமா? நாங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்ண முடியும்? வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்கலாம். இதுக்கு மேலேயுமா அவருக்கு சொல்லணும். அவருக்கு தெரியாம நிலம் இல்லைன்னா விவசாயம் வராது, சாப்பிட முடியாது. நீர் இல்லைன்னா தண்ணி வார குடிக்க முடியாது. ஒளி நெருப்பு இல்லைன்னா நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமா? காத்து இல்லைன்னா 5 தான். இதுக்கு மேலேயுமா சொல்லணும். ரத்தத்தால் வேறுபட்டும் பிறப்பால் ஒன்றுபட்டும். பிறப்பால் வேறுபட்டும் ரத்தத்தால் ஒன்றுபட்டும். போய் கை கொடுத்துருவாங்க. அவங்க முகர்ல முடிக்க மாட்டேன். நீ போய் கை கொடுக்க சொல்ற. இந்த மாதிரி மாறறவங்க நாம அப்படி பேசாதீங்க. வேலை பரியா. அப்படி பார்த்தா நீ ஒற்றைப்படைக்கு சிறப்பு சொல்ற. ஒற்றைப்படை தான். நான் இரட்டைப்படைக்கு சிறப்புன்னு பெருமையை சேர்க்கிறேன். நிச்சயமா பெருமையை சேர்த்து வரேன். ஒற்றைப்படை தான் சிறப்பு நான் பெருமை சேர்க்கிறேன். நான் இரட்டைப்படைக்கு பெருமையை சேர்த்து இந்த மேடையில. நான் ஒற்றைப்படைக்கு சிறப்பு நான் நிரூபிக்கிறேங்க. நான் நிரூபிக்கிறேன் இந்த மேடையில. இப்போ நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு அப்படி வாய் சொல்றாங்க? இருமா. நான் நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஆமா. நிரூபிக்கிறேன் நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவளங்க சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு இப்படி வாய் சொல்றாங்க? அந்த பொண்ணு சரியா தாங்க சாமி பேசுது. கொஞ்சம் அது சரியா தான் பேசுது. சொல்றத காரணமா அம்மா நான் ரெட்டப்படைக்கு பெருமைன்னு நிரூபிக்கணுமா? நான் சொல்ல மாட்டேமா? எதுக்கு சொன்னேன்? எப்படி நிரூபிப்பீங்க? அப்படி கேட்டு தொலை. எப்படி நிரூபிப்பீங்க? எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேட்டு தொலை. அதாவது உன் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். ஏன் வாயில இருந்து? ஆமா
ஐயா நீங்க என்னத்துக்கு எதுக்கு ஏன் வாயிலிருந்து நீங்க சொல்ல வைக்கிறீங்க. நீங்க தண்ணிய குடிச்சு தலைகீழ நின்னாலும் என்ன உங்களால சொல்ல வைக்க முடியாது. இல்ல தலைகீழ நின்னு தண்ணிய குடிச்சாலும் சொல்ல முடியாது. யாரு என்னை தலைகீழ தொங்க போடு, நான் தண்ணி குடிக்க முடியாது நினைக்கிறியா? டீ போச்சு உறிஞ்சியாவது குடிச்சு விடுவேன். நீங்க எதையும் வச்சு குடிச்சுவீங்க. ஆறுக்கு மந்திரம் வியாகரண சத்தோபனிஷத் புராண வேதம் மணிகன் சொல்லக்கூடிய 6 சாஸ்திரம் இந்த உலகத்திலேனா கல்யாண காது ஊத்து தேர்தல் ஆகிய 3 முடிச்சு போது முகூர்த்த காலம் உண்டு. எதுவுமே நடக்காது. போதுமா? ஆறுக்கு தான் அப்படி பார்த்தா 7க்கு தான் சிறப்பு கலந்திகோ. அத்திரி ஆங்கர சபத வச்சிரு விஸ்வாமித்திர கௌதம ரிஷி பரத்வாச சப்த ரிஷிகள் 7 பேர் என்ன யாருமே வர முடியாது. புரியுதா? அனிமா மக்கிமா கனிமா லக்கிமா பிராப்தி பிரகா ஈசத்த வசித்த அஷ்டமா சித்துக்கள் இல்லைனா உலகத்துல சித்தல் நடமாட்டமே. கீழே விவேகம் மேலே விவேகம் வட விவேகம் தென் விவேகம் வடநிலை பதம் தென்னிலை பதம் வடபரதம் தென்பரதம் மத்திய கண்டம் என்று சொல்லுகிற கண்ட உண்மைதான் உலகம் எங்க. புரியுதா? நீ விட மாட்டே. விட மாட்டேன். மச்சா குர்மா வராகா பாமனா பிரபா வைரவ செய்வீங்க என்று சொல்லக்கூடிய 10வது கதானை உலகத்திலேனா எதுவுமே நடக்காது. மகாதேவி மகாதேவன் அரசன் தலை நில்லோ கவேசம் பீபவே வாழவே சுவச்சென்று ருத்ரர்கள் 11 இல்லனா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் யாருமே வர முடியாது. புகழ் கல்வி வழி வெற்றி நன்மக்கள் பொன் நெல் நன்கு நுகர்ச்சி அறிவு அழகு பொறுமை இடம் வெற்றுமை நோய்மை வாழ்நாள் சொல்லக்கூடிய 16 செல்வங்களினா உலகமே இருளாம். அப்படி பார்த்தா 18 தாங்க சாப்பிடுறது. மச்சம் கூர்ம வராக வானம வெடம பிரம்ம பாகவத நாரதம் காரணம் சைவம் நிக்க வர்த்தம் கர்த்த மார்க்கெட் வாங்கினே பிரம்மாண்ட பக்தம் என்று சொல்ல 18 புராணங்கள் என்ன எதுவுமே நடக்காது. புரியுதா? எத்தனை புராணம்? 18 புராணம். எத்தனை புராணம்? பாப்பா நீ பாப்பாதே 18ங்கிறது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? அது இரட்டைப்படை. 18ங்கிறது இரட்டைப்படை. இரட்டைப்படை தானே? நான் என்ன சொன்னேன் மேடையில? இரட்டைப்படைனா சிறப்புன்னு இருந்தா நான் சொல்ல மாட்டேன். உன் வாயில இருந்து சொல்ல வைப்பேன்னு சொல்லி சொன்னா நிரூபிச்சனா இது அதுங்க கூடாது. எழுதுப்பா ஓட்டு நம்ம எண்ணிக்கையில முதலிடத்துல நம்ம என்னப்பா 12வது உள்ளாட்சி தேர்தல் சுவாமி நாடவர் அவர்கள் முன்னணியில் 1000 ஓட்டு வித்தியாசத்தில் போய்கொண்டு அப்படி சொல்லியா பின்தங்கிய நிலையில் இருக்கிறாய் கேட்டுக்க. இப்பொழுது பின்தங்கிய நிலை 1000 ஓட்டு பின்தங்கிய நிலையில் வள்ளி KA நந்தினி அவர்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். உள்ளாட்சி தேர்தல் 12வது மாதம் நடக்குது. ஆமா, அதுல நான் சத்தியமா என்ன கஷ்டப்பட்டுனாலும் அந்த உள்ளாட்சி தேர்தல்ல இனிமே தலைவருக்கு நிக்க மாட்டேன்டா சாமி. விடிய விட மாட்டேங்கிறாப்பா பொம்பளை ஆளுங்க. போன போட்டு அண்ணே என்னப்பா தண்ணி வர மாட்டேங்குதுன்னே. நான் என்ன செய்யறது? பைப்பு உடஞ்சு வச்சுனே வந்து பாருங்க நீ சாக்கடையை ஏன் முன்னால அள்ளி போட்டிருக்கா அப்படின்னா இத கூடவா நான் போய் அல்லன்னு. இது மாதிரி நான் இந்த 5 வருஷம் நான் பட்ட பாடு போதுப்பா சாமி. இதோட நம்மளுக்கு இந்த வேலையே வேண்டாம். முன்னணியிலே நான் இருக்கிறேன். ஆமா ஆமா 1000. இனிமே ஒரு வார்த்தை நான் தான் ஜெயிச்சுங்கிற வார்த்தை நான் ஜெயிச்சேன்னு சொல்லக்கூடாது. இங்க பாருங்களே, கோவில் இல்லாத ஊரில் குடி இருக்காது. ஆலயம் தொழுவது சாலமும் நன்று. கோயில் இல்லாத ஊர்ல என்ன குடி இருக்கு? பேய் தான் குடி இருக்கு. ஒட்டுமொத்த உருவம் உங்களை மாதிரியே பேய் குடி இருக்கும். அடுத்தவங்கள சொல்லிட்டு ஏன் கோயில கட்டுறோம்? மனிதர்கள் நல்லா இருக்கு. ஏன் கும்பாபிஷேகம் வைக்கிறோம்? எல்லாரும் செல்வ செழிப்புடன் வாழ்வது. எத்தனை வருடத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம்? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம். எத்தனை வருஷம்? 12 வருஷத்துக்கு ஒரு தடவை. 12 ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இரட்டைப்படை. புரிஞ்சுக்க தம்பி, எழுதிக்கப்பா. இப்பொழுது நாரதர் சுவாமி அவர்கள் இப்பொழுது 2000 ஓட்டு முன்னணியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பின்தங்கி இருக்கிறார்கள் வள்ளி அவர்கள். ஐயோ ஐயோ, ஏன்டா நாடகத்துக்கு வந்தோம்னு தெரியுமே? காலையில அங்க போய் எங்க காரைப்பேட்டில போய் சாப்பிட்டே இல்ல, அண்ணன் வீட்டுல சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு காசு கொடுத்துட்டு போ. இல்லையா அங்க சமைச்ச பாத்திரத்தெல்லாம் விலைக்கு போட்டுட்டு நீ அமையறதுக்கு நடந்தேதான் போகணும். நீங்க கமுத்து போட வந்துருங்க. என்னம்மா எவ்வளவு சொல்றவரோ அவர் வரமாட்டாரா? பாத்திரம் கவுத்து போட உதவிக்கு வருவாருமா. நீங்க என்ன பேசுறீங்களா? அந்த மாதிரி பேசுறீங்களா? ஜெயிக்க போறது நானு, வேலையை பாரு. போதுமா? ஏன் 11 வருஷம் ஒற்றைப்படை வைக்க கூடாது? ரொம்ப அழுத்துக்காத. காலையில நல்லா வீங்குவ பணத்தை அண்ணன் நிறைய. அப்புறம் என்ன சாமி சொல்லு. என்ன முதல் 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கற்ப கிரகத்துல இருக்கும். சரி. 2வது 3 ஆண்டுகள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா பள்ளி பீடத்துல இருக்கும்.
மூன்றாவது ஆண்கள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா குடிமரத்துல இருக்கும். சரி. நான்காவது 3 ஆண்கள் தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னா கலசத்துல இருக்கும். சரி. நாம 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் வைக்கணும். அதான் வைக்கிறோம்ல. கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன வைப்பா? மண்டலாபிஷேகம். மண்டலாபிஷேகம் எத்தனை நாட்கள் வருது? 48 மண்டலம். 48. 48 வந்து ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? 48 இரட்டைப்படை. 48 இரட்டைப்படை. நான் சொல்றேன்னு சொன்னா இல்ல இவங்க அப்பா ஒப்பா கூடாது. எழுதிக்கப்பா நீ முதல்ல. தற்பொழுது எத்தனை எழுதினாங்க நீ தோத்து போறது இதுல ஒரு காட்சி தெரிகிறது. தற்பொழுது நாரதசாமிகள் முன்னணியில் 3000 நிற்கிறாரு. வள்ளியம்மா நிலைமை ரொம்ப மோசமா இருக்குது. போதுமா? ஏன் 48 நாள்? ஏன் 47 40? அதெல்லாம் சிறப்பு இருக்கு. அழுத்துக்காம சொல்லு. சிறப்பு இருக்குது. மனிதர்களுக்கு 48 மண்டலாபிஷேகத்துல ஒரு ஒற்றுமை இருக்குங்க. என்ன? ஒரு மனிதனாக பிறந்தால் 27 நட்சத்திரத்துல ஒரு நட்சத்திரத்துல பிறக்க வேண்டும். அப்படி சொல்லுமா? 12 ராசிகளிலே ராசியில் பிறக்க வேண்டும். இருக்க வேண்டும். நவ கிரகம் 9 ஒரு கிரகத்துல பிறக்கணும். கிரகத்தை தான் பார்க்க முடியாது. பாருங்க இந்த கிரகம் பிடிச்சிச்சுன்னா நல்லதுன்னு செய்யும். சில கிரகம் இருக்கு போட்டுட்டு ஆட்டம். ஏய் எனக்கு தனுசு ராசி மூல நட்சத்திரம். எனக்கு என்ன ராசிமா? தனுசு ராசி மூல நட்சத்திரம். உனக்கு உனக்கு என்ன ராசி? உனக்கு விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம். ஆமா. சனி எனக்கு பத்தி வெளிய இருக்கேன். எனக்கு இனிமே தான் வர போகுதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் பிடிச்சானா என்ன செய்ய உனக்கு தெரியுமா? முதல்ல இப்பதான் தெரியுது. அது யார் மூலியமா வருது? உங்க வீட்டுக்குள்ளேயே இருந்து வருதேம்மா. சுத்தி சுத்தி அடிக்கிற வள்ளிநாயகம். இங்க கரகம் பார்க்க கூடாது. பார்க்க வேண்டிய இடத்த பார்க்காம இங்க பார்க்க வேண்டிய கரகம் சொல்லி இங்க பாருங்களே. அருமையா சொன்னீங்க. இங்க பாருங்க. என்ன இப்படி சொல்லாதம்மா. என்ன இங்க பாரு. 20 லட்சம் பண்ண ராசி 9 கிரகம். ஆமா. சுருக்கமா சொன்னீங்க. நேராச்சுன்னு சொல்லி அதை கொஞ்சம் விரிவா சொல்றேன் பாருங்களே. அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்வசு பூரம் ஆயில்ய மகம் பூசம் உத்திரம் கஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுஷம் கேட்டயம் மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 27 நட்சத்திரம். இங்க வரமா? நானே சொல்றேன். நீ அப்பா சொன்னா சரிங்க. ஏன் கோபப்படுறீங்க? ஏன் நீ சொல்ற? ஏங்க நான் தான் சுருக்கமா சொல்றேன். அப்புறம் விளக்கமா சொல்றேன். விளக்கமா சொன்னா எனக்கு தெரியாது. காசு கொடுக்குறீங்களா நீங்க? தெரியுமா? இருந்தா நான் சொல்றேன். இங்க இப்ப 12 ராசி உனக்கு தெரியும். நான் சொல்றேன் பாரு. மேஷ ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் என்று சொல்றேன். 12 ராசி போதுமா? நான் சொல்றேன் இல்ல. அப்பா சொன்னா சரிங்க. என்ன கோபப்படுறீங்க? ஏமா இந்த கிரகத்தையாவது நான் சொல்லலாம். சொல்லு. சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்றேன். நவக்கிரகம் 27 நட்சத்திரம் 12 ராசி 9 கிரகங்கள் மொத்தம் கொண்டா 27 மண்டலம் 39. 39 ஒன்பது சேர்த்தா 48. பாருங்க. என்ன அந்த பொண்ணு சுருக்கமா நேரம் ஆகுது சுருக்கமா சொல்லுது. நீங்க அதை காமிச்சு கொடுக்கணுமா? இவர் பெரிய மனுஷன். நல்ல தம்பி 12 ராசி 27 நட்சத்திரம் 9 கிரகம். இது எங்களுக்கு தெரியாம சுருக்கமா சொன்னா. அதாவது உன் தொழில் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன், வாழ்த்துறேன். போன வேலையை முழுசா முடிச்சுட்டு இருந்தியா பாதி வந்து எனக்கு அதுல ஒரு சந்தேகம் வந்து இங்க இது பேசுறாங்க நம்ம போனமேட்டு அப்படி விட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது நீ எப்படி தெரியல? நீ அப்படித்தான் பத்தாதானே. நீ கோவத்தில் போற எனக்கு தெரியும். உனக்கு இந்த தம்பி ஒரு நேரத்தை போடுற மாட்டேன். மண்டே 2 பொழந்துருவே கட்ட பொழந்த மாதிரி போ முடிச்சுட்டு வா. ஐயோ பாதி பையன் இந்த மாதிரி ஆர்வத்துல கிளம்பியா வா. ஏமா இந்த பாரு அந்த தம்பி பாரு திரும்ப முறைக்குதாரு. இந்த ஒரு நாய் பின்னால கட்டிட்டு இது அது மாதிரி அங்க பாரு போப்பு நல்ல வேலை போ. கும்பாபிஷேகம் மண்டலாபிஷேகம் சாமி கும்பிட போறான். மந்திரம் சொல்லுவாரு ஐயர். எத்தனை மந்திரம்? 108 மந்திரம். அந்த 108 ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இரட்டைப்படை. ஒற்றைப்படையாது அதுவும் இரட்டைப்படை. ரெட்டைப்படைக்கு பெருமைன்னு சொல்லி நான் பெருமையை சேர்த்து போறேன். ஏன் ரெட்டைப்படைக்கிறாங்க? எதுக்கு? என்ன சிறப்புன்னு சொல்லு. ஒரு மனிதனாக பிறந்தா 27 நட்சத்திரம் 12 ராசி நவக்கிரகம் 9 பிறக்கிறோம். ஆமா. ஆனா ஒரு மனிதனாக பிறந்தால் 60 வருடங்களிலே ஒரு வருடத்தில் பிறக்க வேண்டும். அப்பதான் வயதை நிர்ணயிக்க முடியும். அதனால தான் 108 மந்திரம். இனிமேல் உன்னால் வெற்றி பெற முடியாது என்று எடுத்துக்கூறி ஐயா நடந்து முடிந்ததே நானே நடந்து முடிந்த அபார வெற்றி மகா வெற்றி பெற்று விட்டார் நமது நாரதசாமி அவர்கள். வள்ளியம்மா மோசமான நிலையில் பின்தங்கி உள்ளார். கெப்பாசிட்டி இழந்துட்டியே. இப்பவும் சொல்றேன் ஒற்றை படைக்கு தான் சிறப்புங்கிறேன் நான். ஏமா அசிங்கப்பட்டு மறுபடியும் முன்னால வரலையா? இவங்கதான் சொல்லி அறிவிச்சாங்க மறுபடியும் ஒட்டப்படவரை எப்படிமா ஒட்டப்படவரை? அவர்தான் ஜெயிச்சுட்டாரு. எப்படி ஒட்டப்படவரை? நான் சொல்ல மாட்டேன். உங்க வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். ஏன் வாயில இருந்தா
நீ தண்ணியை குடிச்சு தலையில சொல்ல வைக்க ரொம்ப சிரமம் தலையில நிப்பேன். இல்லையா? சிரமம் தான். சொல்லுப்பா. அவர் வந்து சொன்னாரு, செஞ்சு காமிச்சாரு. நீ முடிஞ்சா செஞ்சு சொல்றது முக்கியம் இல்லாம போட்டி போறது நிரூபிச்சுக்கா. இருமா, நான் தான் ஓட்டி எண்ணிக்கையில வெற்றி பெற்றேன். மறுபடியும் எண்ணிக்கை தப்பா இருக்கு. இருக்கல இல்ல இல்ல எண்ணிக்கை தப்பா இருக்கு. எண்ணிக்கை 2 பொட்டி ஓட்டு உள்ள இருக்குன்னா அதை என்ன இருக்காங்க? அதே சேர்த்து என்ன சொல்லுங்க முதல்ல. 2 பெட்டி இருக்காமியா, தோப்பு பெட்டியே உடம்பு பெட்டியே அமையோட 3 பெட்டி இருக்காமியா. இல்லங்க ஓட்டுல வரி எண்ணிக்கை வரி இருக்கு. என்னங்க சொல்ல பார்க்கலாம். நீ முடிஞ்சா பாரு. நீங்க சொன்னீங்க என்ன 18 புராணம் சொன்னீங்க. ஆமா 18 புராணம். 18 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? அது இரட்டைப்படை. அத நான் வெற்றி பெற்றேனே. 18 புராணம். 18 தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? இது கூட தெரியாதா? ஒரு கடைக்கு போவேன், ஒரு காகிதத்தை வாங்குவேன், ஒரு எழுதுகோலை வாங்கினேன், 18 என்று எழுதுவேன். என்ன அதை எப்படி எழுதுவீங்க? அதான் 18 என்று எழுதுவேன். அதான் எப்படி எழுதுவீங்க? பாதி நேயிட்டு 18. அப்படி இல்ல, எண்ணால் எப்படி எழுதுவீங்க? உன்னால எழுதுறது நான் எழுதுறது. எண்ணால எண்ணால இல்லங்க, எண்களால் எப்படி எழுதுவீர்கள்? இந்த பக்கம் 1 பக்கத்துல 8. இந்த பக்கத்துல இருக்கு 1, இந்த பக்கத்துல இருக்கு 8, இந்த பக்கத்துல இருக்கு 8, இந்த பக்கம் 1. 8 ஐ 1 ஐ கூட்டினா எத்தனை? 8 8 1 9. 9 என்பது ஒற்றைப்படையா அல்லது இரட்டைப்படையா? சரி, இருமா பொறுமா ஏதோ பேசுனீங்க. கண்ணை நோண்டி காக்காய் கொண்டு வந்துரு. ஏமா என்னங்க பாடி ஓட்டடா பாடிங்க. தற்பொழுது வள்ளி அவர்கள் நாராயணசாமியை விட 1000 வாக்கு முன்னணியில் உள்ளார். சாமி பின்தங்கி போய் கொண்டிருக்கார். ஏய் சரி இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க இங்க வாங்க. அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்காது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கோவில் வைக்கிறீங்க. 12 எப்படி எழுதுவீங்க? 12. இந்த பக்கம் 1 பக்கத்துல 2. 2 1 கூட்டினாங்க. 2 1 3. 3 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இருமா பொறுமா ஏதோ பேசுறீங்க. மூக்கலாம் முச்சந்தில கொண்டு போய் அறுத்து கொண்டு வந்துருவேன் பாத்துக்கங்க. ஏமா நான் சொல்றது நீ மூக்க. அதுக்கு பேர் தற்பொழுது இதுக்கு பேர் கை. வள்ளி அவர்கள் முன்னணியில் உள்ளார். வாய். இதுக்கு பேரு கை. இதுக்கு பேரு வாய். வள்ளி அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சாமியை கையெடுத்து வாயை போட்டுட்டு பேசாம பின்னாடி போய் நிக்க சொல்றாங்க. தம்பி அதுக்கு பேர் என்னப்பா? ஆளுண்டு சாமி. மண்ணா கட்டி தெரியாம இருக்கு. அது எதுல வாசிக்குது? கை. அதுக்கு பேரு வாய். இதுக்கு பேரு கை. அதுக்கு பேரு வாய். ஒத்து. நீ பத்த வச்ச நெருப்புதான் கொழுந்து விட்டு எரியுது. அதுல எண்ணெய் ஊத்தினுங்கிற பேர்ல பெட்ரோலை ஊத்திட்டு இருக்க. நல்லதுக்கு இல்ல. அதை விடுங்க. 48 மண்டல அபிஷேகம். 48 எப்படி எழுதுவீங்க? 48 இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 8 48. இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 4 அந்த பக்கம் 8 8 4 4 எட்டப்பட 8 எட்டப்பட கூட்டினா எத்தனைங்க? எத 4 8 கூட்டினா 4 இந்த பக்கம் 8 4 5 6 7 8 12 இருங்க சாமி. 12 கூட்டினா எத்தனை? உனக்கு நான் ஓயாம விட்டுவாங்க. எத்தனை ஓயாம விட்டுவாங்க? ஓயாம கூட்ட மாட்டீரோ? ஆமா. சரி ஒரு வண்டி வாங்க போறீங்க. ஆமா. வண்டி வாங்க போனா என்ன கொடுப்பாங்க? சாவி கொடுப்பாங்க. வேற என்ன கொடுப்பாங்க? சாவி கொடுத்தோம்னா புக்கு கொடுப்பாங்க. வேற 4 எலுமிச்சம்பழம் வச்சிருக்கா கொடுப்பாங்க. வேற டிரைவர்ட்ட சாவியை கொடுத்து ஓட்ட சொல்லுவாங்க. வேற நம்பர் கொடுப்பாங்க. அது வரல நம்பர் கொடுப்பாங்கல. ஒரு 45 45 நம்பர் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆமா கூட்டுங்க. 4 4 8 5 18 நம்பர் வண்டி நான் சொல்லி திரும்பி எல்லாத்தையும் 18 நம்பர் வண்டி சொல்ல மாட்டேமானே. 18 நம்பர் வண்டி கூட்டுங்க. 18 1 8 8 1 9. அது எத்தனை நம்பர் வண்டி? 9 நம்பர் வண்டி. பாத்தீங்களா? அப்ப கூட்டுனா கூட்டுக்குள்ள என்ன வருதோ அதுதான் விடை. ஆமா. அப்ப சொல்லுங்க 12 கூட்டினா எத்தனை? 12 கூட்டினா 3. 3 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? அது ஒற்றைப்படை. ஒற்றைப்படைதான். எதை பேசுறீங்க? கழுத்தை துண்டு துண்டா வெட்டி கொண்டு போய் இந்த வாரம் அம்மாவுக்கு முன்னாடி படையலா போடுங்க. தற்போது வள்ளி அவர்கள் முன்னணியில் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாகசாமி அவர்கள் பின்தங்கிய நிலையில் மிக மோசமாக போய்விட்டார்கள். சத்தியமா சொல்றேன், உங்க கூட நான் நாடத்துக்கு வருது எப்படியா என்னைய கொண்டே கீழே ஊத்திருக்கீங்க. அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க? 108 மந்திரம் சொன்னீங்க. ஆமா. 108 தாங்க எப்படி எழுதுவீர்கள்? 1 பக்கத்துல முட்டை பக்கத்துல 8. இந்த பக்கத்துல இருக்கு 1. அப்புறம் முட்டை. முட்டை வெறும் இருக்கா? இல்ல. அதுக்கு பெருமை இருக்குமா? இல்ல முட்டை வெறும் இருக்கா? இருக்கு. அவிச்சா கரு, வெள்ளை கரு, மஞ்சள் கரு எல்லா கருமே இருக்கு. நீங்க கருப்பு கரு கூட திம்பீங்க. அது தேவல்ல. அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? 8 இருக்கு. 8 1 கூட்டினா எத்தனை? 8 1 9. 9 என்பது ஒற்றைப்படையா இரட்டைப்படையா? இருமா பொறுமா நீ தான் பேசுறீங்க. கொண்டருக்கு மண்டர் காது பொளந்து தெரிஞ்சிரும். புரியுதா?
சரி 108 சொன்னீல, ஆமா 60 வருஷம் சொன்னீல, ஆமா. அது என்னென்ன வருஷம்? ஆமா ஆத்தாடி காத்தாடி இருந்துச்சு. 60 வருஷம் என்ன கேக்குறீங்க? அப்புறம் நீ என்ன சொன்ன? அது யாருக்கு புரியாது? 27 லட்சம் சொன்ன. 60 வருஷம் யாருக்கு புரியாது? பிள்ளைங்க. உங்க பிள்ளை தானே? ஏன் உங்க பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாதா? அப்ப உனக்கு தெரியாதுன்னு சொல்லி நான் சொல்றேன். சரிப்பா, எனக்கு தெரியாது. பிரபோ விபவ சிக்கில பிரமோத பிரசாதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாதி ஈஸ்வர வேதாந்தி பிரமாதி விக்ரம விசிச்சித்ரவாண சுபான தாரண பார்த்திவ விய சர்வஜ சர்வதாரி விரோதி விக்ருதி கர நந்தர விஜய ஜெய மன்மத துர்முகி கேவலபி விளபி விகாரி சார்வரி பிளவ சுபகிருதி சோமகிருதி புரோதி விஸ்வபச பராபவ புலவங்க கீழக சௌகி சாதாரண விரோதி கிருதி பிரதாவி மாதிஷ ஆனந்த ராட்சச நல்ல பிங்கள காளைத்தி சித்தார்த்தி ரௌத்ரி துர்மதி துந்திபி ருத்தோங்கர் ரக்தாசி குரோத ரக்ஷன் ரவுன ரோசர் போதுமா? என்னைய தானே சொல்ல சொன்னேன். அப்புறம் நீ சொல்ற? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுனா ஆத்தாடி. உங்களுக்கு தெரியாம வந்துட்டா எனக்கு தெரியாம இருக்குடா. ஏன் பிள்ளைங்க எனக்கு தெரியாம நான் கட்டைய பிடிச்சிட்டு வரேங்க இருந்து. என்ன? சரி, நீ சரியா சொல்லிட்டியா? ஆமா. தப்பா சொல்லிருக்க. எங்க 60 வந்துருச்சு சாமி. இந்தாமா அவர் பிள்ளை பேர் அவருக்கு தெரியாதா? ஏங்க மொத்தம் 60 வந்துருச்சு சாமி. சும்மா வாய்க்கு வந்தால பேசாதீங்க. 49 சொன்னேன். என்ன? 60 வந்துருச்சு சுவாமி. கொன்னே விடுவேன். சாமி மேல சத்தியம் பண்ணி நான் 60 சொன்னேன். இந்த சாமி மேல சத்தியமா நான் 49 வருஷம் தான் சொன்னேன். என்ன அவருக்கு தெரியாதா? சாமியை சொன்னா தான் அந்த பிள்ளை நம்புது. 60 வந்துருச்சுங்க. ஒரே கால கணக்க விடுவேன். எப்படி நான் 60 வரேன்? இருங்க சாமி. ஆமா சாமி மேல சத்தியம். நான் 49 வருஷம் சொன்னேனா? நீங்க 11 வருஷம் சொன்னீங்களா? 11 ஏற்கனவே சொல்லிட்டடா. பிரபு வச்சுக்கலாம். சொன்னீங்கல்ல. அதையும் இதையும் கூட்டினா எத்தனை? 60. நான் 60 வந்துருச்சுன்னு தான் சொன்னேன். 60 சொல்லிட்டேன்னு சொன்னேனா? இது கூட தெரியல. ஐயோ ஐயோ. இருமா. டேய், நீ யாருக்குடா தம்பி பேசுற? ஒண்ணு எனக்கு பேசு, இல்லைன்னா அந்த அம்மா பேசு. நீ சொல்ற ஏமா பெத்தவருக்கு தெரியாதாமா 60 வந்துருச்சு நம்ம சொல்றாருல, 49 சொல்றாரு. இப்ப என்ன சொல்ற? ஐயோ ஐயோ அது. டேய், இத குறைஞ்சது 3 வயசு பிள்ளை 5 வயசு பிள்ளை தாண்டா திங்க. ஆனா நீ 1 வயசு பிள்ளையோட இப்பதாண்டா பெத்து 1 வயசோட ஆகலடா அந்த பையன். அந்த பையனை பெத்துட்டு அந்த பையன் மாதிரி நீ திங்கிறிய. குட்டி அடையாசி வீட்டுல இருக்கிறியா, நீ இங்க தின்னுட்டு இருக்கிற. ஓ ஏமா ஏன் அந்த பதில சொல்லல? அதான் நீங்க சொன்னீங்களா அப்புறம் என்ன? பாப்பா ஆளு பாதி வருஷம் சொல்லுவா. ஆளு 30 தானே. முதல்ல 30 வருஷம் தான் நான் சொல்றேன். பிரபு விவஸ்கே பிரபோத பிரஜாபதி ஆக்ஷன சிங்க பாபா இவ தாதி ஈஸ்வர வேதாந்தி பாபா. நீ பாதி வருஷம் நான் பாதி வருஷம். அதான் நான் முதல்ல 30 நான் சொல்றேன். பிரபு விவஸ்கே பிரபோத பிரஜாபதி ஆக்ஷன சிங்க பாபா. என்ன சாமி? பாபா 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 பண்ணிட்டு. இந்தாமா அவர் சொல்றாரு. சாமி சொல்றது உனக்கு புரியுதா இல்லையாமா? என்னப்பா? அவர் தானே ஆரம்பிச்சார். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சார் அவர் தானே. அவருக்கு 30 பேர் முதல்ல தெரியும். அவர் 30 பேர் முதல்ல சொல்லட்டுமே. உனக்கு தான் கடைசி வரைக்கும் தெரியுது. முதல்ல 3 வருஷம் நீங்க சொல்றீங்களா? சரி நீங்க சொல்லு. அத முன்னாடியே சொல்ல பின்னாடி வேண்டியதானே? பேரு கொஞ்சம் மறதியா இருக்கும் போது, யாவும் மறதியா இருக்கும் போது விடுவே. அவர் அசிங்கப்படுத்துறதே புரியா இருக்க. தம்பி அந்த வேலையை பாரியா போட்டா அவனு குளத்தலைய திங்கிற, இல்லைன்னா உன் வாங்கி சும்மா தான் நான் பார்த்ததே இல்லை தம்பி. வாமா அப்படி இல்லைம்மா, உண்மையாவே சொல்றேன். உங்களை எல்லாம் கொண்டு ஏர்வாடியில கொண்டு கொண்டு சங்கிலியில கட்டி வச்சுட்டு நான் வரேன். நாங்க எல்லாரும் உங்களை கட்டி வச்சுட்டு வந்துருவோம். நீங்க நினைக்கிற மாதிரி ஆளெல்லாம் இதுதான் உண்மை. அதுதான் உண்மை. பைத்தியந்தே நல்லா போறவனை கட்டி வச்சு பைத்தியம் கிளம்பி வந்துடும். எனக்கு தெரியும். நல்ல மனுஷனை கட்டிட்டு பைத்தியம் கிடக்குறேன். ஐ பைத்தியம் கிடக்குதே நீங்க வந்துருவீங்க. நான் இங்க பைத்தியத்தோட கிடக்குறேன். அதான் நீ 1 வருஷம் நான் 1 வருஷம். உங்க அண்ணன் பேசுற மாதிரி பிரபவ விபவ சிக்கில பிரமோததே பிரசோபதி ஆங்கிரச ஸ்ரீமுக பவ யுவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விசு சித்ரபாணு சுபானு தாரண பார்த்திவ விய சர்வசித் சர்வதாரி விரோதி விக்ருதி கர்ர நந்தன விஜய ஜெய மன்மத துன்மகி ஏவிளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளப சுபகிருது சோபகிருது புரோதி வஸ்வாசு பராபவ பிளபங்க கீழக சௌமிய சாதாரண விரோதிகிருதி ஹரிதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சச நல பிங்கள காலக்தி சித்தாத்தி ரௌதரி துன்மதி துந்துபி துத்தோடகாரி ரக்தாசி புரோதன அக்ஷயன்ற சொல்லக்கூடிய அது வருஷம் இருக்கு. உண்மையாவே நீ 60 வருஷம் படிச்சு வச்சிருக்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பாருங்க எத்தனை நாடகங்களுக்கு போயிருப்பாங்க. அதுல வந்து எனக்கு ஒண்ணு ஊத்தி வைங்களே நான் பாத்துக்கிறேன். அதாவது எத்தனை நாடகங்கள் எல்லா பேரும் நான் பார்த்துப்பாங்க. நாடகங்களுக்கு போயிருப்பாங்க. நம்ம பெட்டி நிறைய நாரதர் மட்டுமே 60 வருஷத்தை தெரிஞ்சு வச்சிருப்பாரு. நாரதர் மட்டும் 60 வருஷம் பேசுவாங்க. அவருக்கு சொல்லி ஆகல கட்டளை நிச்சயம் படிச்சு மனப்பாடம் பண்ணும். ஆனா நம்ம டீம்ல பாருங்க, பப்புனுக்கும் 60 வருஷம் தெரிஞ்சிருக்கு, படிச்சு வச்சிருக்காரு. வள்ளி நாயகமும் 60 வருஷம் படிச்சு வச்சிருக்கு. எல்லாமே அது 60 வருஷத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை தெரியும். அதுக்கே நல்லது. இப்ப நான் உங்களை என்ன கேட்கிறேன்னா,
ஒரு மனுஷன் பிறக்கிறான். இந்த பாருங்க சொன்ன மாதிரி விதி எல்லாம் சொல்றோம்ல, மதி இதெல்லாம் சொல்றோம். மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், வாழ்ந்து முடிச்சா அவன் வாழும்போது என்ன பண்றான்? யாருக்காவது தர்மம் பண்றான். தர்மம் எத்தனை பார்த்தா? 32 தர்மம். தர்மம் பண்ணவன் அதுக்கப்புறம் முடிஞ்சிடறேன். அவனுக்கு என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஆடி மாதத்துல அமாவாசை போய் பண்ணிட்டு வந்தா என்ன பண்ணுவான்? திதி பண்ணுவான். எத்தனை தர்மம்? 32 தர்மம். எத்தனை திதி பண்றான்? 15 திதி. 32 15 மொத்தம் கூட்டினா 47. எங்க வாங்கானே இல்லையாப்பா? ஏதாவது ஒரு இடத்துல வாழலாம், ஏதோ ஒரு மாநிலம், ஏதோ ஒரு தேசத்துல வாழலாம். எத்தனை தேசம்? 56 தேசம். 56 தேசம் இருக்குல்ல, 32 தர்மம் இருக்குல்ல, 15 திதி இருக்குல்ல, அதெல்லாம் என்னங்க சொல்லு பாப்போம். எனக்கு தெரியாது சாமி, என்னை ஆளை விட்டுருங்க. நீங்க நல்லா இருக்கீங்க. அப்பா நல்லா விரட்டினப்பா. அதான் என்னப்பா எனக்கு வந்து சாமி மன சந்தோஷமா இருக்குல்ல. விரட்டினா தான் சந்தோஷம். இல்ல எதிராளி எப்போதுமே வந்து ஒரு மட்டும் தான் நான் மட்டும் பரவாயில்லை. என்னப்பா உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது? ஏய் கதை தெரியாமே நானே. சாமி புராணம் தெரியுமா தெரியாதுன்னு கேட்கல. இந்த வள்ளி மூர்த்தன் நாடோட கதை தெரியுமா? பருவகாலம் பாடுறேன். பருவகாலை யாருக்கு பாடுறீங்க? வள்ளிகிட்ட பாடுறேன். வள்ளிய உள்ள போய் சொல்லிட்டு பருவகாலை யாருக்காக பாடுறீங்க? மருவிய வழி தன்னை பாடணும்ல பதில் பாட்டு கேட்டுக்கங்க பாய். இது பிறந்து 30 நாள் தான் பாக்குது. அது எதுல தண்ணி குடிக்காரு? ஒரு டப்பா வச்சு டீ வச்சுட்டு புரிஞ்சு பாருங்க. நீங்க நல்லா பாருங்க. நம்ம நாடகத்துல இருக்க எல்லாம் பாருங்க. மனநலம் உண்டியவர்களத்தையும் நான் நாடகத்துல போட்டிருக்கேன். இங்க வா வா அம்மா வாமா வாமா பயப்படாம வாமா. இங்க வா பயப்படனா? நான் எப்படா பயப்படுறேன்? வாமா கால்ல உள்ள அவரே கொஞ்சம் கூப்பிடுறா. கொல்ல மாதிரி பேரடா. ஏடா கொண்டு எங்க ஓடி தண்ணி நீங்க ஓடி? பணம் வாங்குறேன். பரவாயில்லை அலசி. நீ என்ன கேட்ட? பரவாயில்லை அல தெரியாம இருக்கு. பெரிய எஸ்பி பாடுற பரவாயில்லை. ஐயே பைசி பார்த்துட்டு. அணிக மருணம் அவந்தி ஆந்திரம் லாடம் யவன கொட்டியம் கர்ஷகம் லிங்கம் கன்னடம் கன்னாடம் காசம் காஸ்மீரம் காந்தார காம்போஷம் குருகு குடகம் குந்தலம் குரு குவிந்தம் கூச்சரம் கேக்கயம் கேரளம் கொல்லம் கொசலம் சகம் சபீரம் சாலவம் சிங்களம் சிந்து சூரசேலம் சோழம் சோழகம் திராவிடம் துளுவம் தெங்கணம் கெங்கனம் இடகம் நேபாள பாஜால பப்பரம் பல்லவம் பாண்டியம் புலிந்தம் போடம் மகதம் மச்ச மராட மலையாளம் யுகந்தரம் வங்கம் வங்காளம் விகற்பம் என்று சொல்லக்கூடிய 56 தேசமும் ஆதுலச்சாலை ஓதுவார் குடவு பிறர் உயிர் மீட்டல் பிறர் நகை மீட்டல் ஐயமிடுதல் தாமப்பள்ளி அறவை பெரும் சுடுதல் நோய் மறந்த பஞ்சாமோதல் தாடகப்பட்டல் பூமகுடத்தல் மார்க்கப்பட்டல் கட்டல் சுத்தம் சுகத்தம் நித்தியர்த்தமம் கிங்கஸ்நானம் அன்னாதானம் பூதானம் கோதானம் சுரதானம் சுஸ்திரதானம் தேவாலய கட்டல் அன்னாசில வைத்தல் அடைக்கல் வைத்தல் புஞ்சோலை வைத்தல் பசுகாத்தல் சிறைச்சோறு பிரதமை துவிதியை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாதசி திரையோதசி சதுர்த்தசி பௌர்ணமி அல்லது அமாவாசை என்று சொல்லக்கூடிய 15 திதி. இப்படி சொல்லணுமா? இது பூரா தெரிஞ்சு பாத்தீங்களா? திதியும் சரி, தர்மமும் சரி, தேசம் சரி, அனைத்தும் உண்மையா சொல்றேன். ஒரு ஊருக்கு போனோம்னா கொடுக்குற பணத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா உடம்புல சாரணும். அப்படித்தான் நம்ம பண்ணணும், நம்ம தொழில் பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம செவில்பட்டிக்கு பேரு பாருங்களேன். அவரு நந்தினி, கோபாலகிருஷ்ணன் நந்தினி, கோபாலகிருஷ்ணன் நந்தினி, நீங்களும் நந்தினி. பாத்தீங்களா? இந்த நாடகத்துக்கு உண்மையாவே சொல்றேன், நடக்குதுன்னா அவர்கள் எல்லோருடைய நல்ல மனசுனாலையும் இந்த தெய்வத்துடைய அருட்கடாட்சத்தினாலதான் இந்த நாடகம் நடக்குது. ஒரு நல்ல ஒரு மட்டும்தான் மழை பெஞ்சு இவ்வளவு மழை பெஞ்சு ஒரு நாடகம் நடக்குதுன்னா சாதாரண ஒரு செய்யறது. இந்த நல்ல மனிதர்கள் இந்த பாருங்க விடியோல ஒரு நாள் உட்கார்ந்து நம்ம பார்த்ததே இல்லை. அது நல்ல நேரத்துல பார்க்க மாட்டாங்க, மழை நேரத்துல பாக்குறாங்கன்னா இவருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு இருந்துச்சுன்னா நீங்க என்று நல்லா இருப்பீங்க, நலமோடு வாழ்க, புகழோடு வாழ்க, நீண்ட ஆயுளோடு வாழ்க. நேத்து இன்னைக்கு மழை பெஞ்சு இவ்வளவு கூட்டம்னா இன்னும் மழை பெய்யலன்னா எவ்வளவு கூட்டமா இருக்குன்னு ஒரு ரொம்ப உண்மையாவே ஒரு ஆச்சரியமா இருக்கு. அறிந்தது நமது ஆஸ்தான வித்துவாங்க பாருங்க. அந்த ஆஸ்தானம் இவருடைய ஆசீர்வாதம் என்றும் இருக்க வேண்டும். எனது ஆசி என்று உண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன். இப்பதான் சாமி நீங்க பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறீங்க. என்ன சந்தேகப்படுறீங்க? முருகப்பெருமான் உண்மையாவே ஸ்ரீனிவாசன் ஆலயத்துல பார்த்த மாதிரி அழகா இருப்பார். இனிமையா பாடுவார், பாட பாட கேட்டுட்டு இருக்கார். அந்த மாதிரி பாடுவார், அழகா பேசுவார், ஆனா நல்லா ஆடுவார். இந்த நாளும் ஒருங்கி அமைந்தவர் தான் ஸ்ரீனிவாசன். வந்து கொண்டே இருக்கிறார். அவரை சந்திக்க வேண்டிய உனக்கு நல்ல மனநலம் எப்படிப்பட்ட மாப்பிள்ளை என்று கூறுகிறேன் கேளுங்கள். அளவுள்ளவள் அனைத்திலும் வந்த ஆறுமுக கண்டதான சரியா தப்பா
வைக்க மாட்டேன். அதெல்லாம் இது பண்ணி நாளை சொல்லு.